இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். அடுத்த 10 செகண்ட் எந்த ஒரு உருவத்தையும் எந்த ஒரு நபரையும் நினைக்காம அமைதியா இருங்க. ஸ்டார்ட். முடிஞ்சதா? கண்டிப்பா இல்ல. ஏதோ ஒரு எண்ணம் உள்ள வந்திருக்கும். உங்க உடம்புல இருக்கிற ஒரு கை காலை உங்களால அசைக்க முடியுது. ஆனா உங்க மூளைக்குள்ள இருக்கிற ஒரு எண்ணத்தை உங்களால நிறுத்த முடியல. இது எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு புரியுதா? The mind is a faithful servant, but a tyrannical master. மனசு ஒரு நல்ல வேலைக்காரன், ஆனா கொடுமையான எஜமான். விவேகானந்தர் சொன்ன அந்த ராஜ் யோகா தத்துவத்துல உங்க மனசை நீங்க எப்படி அடக்கலாம்னு 3 படிநிலைகள் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டா உங்க மூளை ஒரு கூர்மையான கத்தி மாதிரி மாறும். விவேகானந்தர் சொல்றார், கான்சென்ட்ரேஷன் இஸ் தி எசன்ஸ் ஆஃப் ஆல் நாலேஜ். ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஐன்ஸ்டீன் போன்ற அறிஞர்களுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் கவனம் குவியும் ஆழம்தான். இந்த வீடியோவோட அடுத்த சில நிமிடங்கள்ல உங்க மனசை அலைய விடாம ஒருமுகப்படுத்துற அந்த 0.0 டெக்னிக்கை நான் சொல்ல போறேன். இது வெறும் தியானம் இல்ல, இது ஒரு போர். உங்க எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் நடக்கிற போர். இந்த போர்ல ஜெயிக்க விவேகானந்தர் கொடுத்த ஆயுதங்கள் என்னென்ன? உங்க வாழ்க்கைய மாத்த போற அந்த முதல் ஸ்டெப் இதோ. 1. பிரத்யாகாரம். நண்பர்களே, விவேகானந்தர் சொல்லிக் கொடுத்த அந்த முதல் பாடம் பிரத்யாகாரம். எளிமையாகச் சொன்னால் இது வெளிப்புற தொடர்புகளை துண்டித்தல். உங்கள் மனதை ஒரு பெரிய தொழிற்சாலை என்று வைத்துக் கொள்வோம். அங்கே ஆயிரக்கணக்கான இயந்திரங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் அந்த இயந்திரங்களுக்கு எதையோ மின்சாரத்தை, காது எதையோ கேட்கிறது, நிறுத்திவிட்டால் நாக்கு எதையோ சுவைக்கிறது. தொழிற்சாலை அமைதி. இந்த 5 புலன்களும் அந்த மின்சாரத்தைப் போல உங்கள் புலன்களை இழுத்துக் கொண்டு ஓடுகின்றன. விவேகானந்தர் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்கிறார். ஒரு ஆமை தனக்கு ஏதோ ஆபத்து வருகிறது என்று தெரிந்தால் என்ன செய்யும்? உடனே தன் கால்களையும் தலையையும் அந்த ஓட்டுக்குள் இழுத்துக்கொண்டு ஒரு பாறை போல அமர்ந்துவிடும். அந்த பிறகு நீங்கள் அதை என்ன செய்தாலும் அது அசையாது. அதுபோல உங்கள் கவனத்தை வெளியுலக விஷயங்களிலிருந்து உள்ளுக்குள் இழுப்பதுதான் பிரத்யாகாரம். இன்றைய டிஜிட்டல் உலகில் இது ஏன் மிக முக்கியம் தெரியுமா? காலையில் கண் விழித்தவுடன் உங்கள் போனை எடுக்கும்போது அங்கிருக்கும் ஒரு நெகட்டிவ் செய்தி அல்லது ஒரு கமெண்ட் உங்கள் முழு நாளையும் தீர்மானிக்கிறது. அதாவது உங்கள் மனதின் கதவுகள் திறந்தே கிடக்கின்றன. யார் வேண்டுமானாலும் உள்ளே வந்து குப்பையை போட்டுவிட்டு செல்லலாம் என்கிற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். விவேகானந்தர் கேட்கிறார், உன் அனுமதி இல்லாமல் உன் வீட்டிற்குள் ஒரு அந்நியனை நுழைய விடுவாயா? மாட்டாய். பிறகு ஏன் உன் அனுமதி இல்லாமல் அடுத்தவர் கருத்துக்களையும் தேவையற்ற செய்திகளையும் உன் மனதிற்குள் நுழைய விடுகிறாய்? பிரத்யாகாரம் என்பது எதையும் பார்க்காமல் இருப்பது அல்ல. எதை பார்க்க வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை உங்கள் கையில் எடுப்பது. ஒரு தச்சன் தன் கருவியை கூர்மைப்படுத்துவது போல உங்கள் மனதை கூர்மைப்படுத்த முதலில் அதை இரைச்சல்களில் இருந்து விடுவிக்க வேண்டும். நான் இப்போது எதையும் கேட்க மாட்டேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், எனக்குள் இருக்கும் அமைதியை மட்டுமே கவனிப்பேன் என்று நீங்கள் தீர்மானிக்கும் அந்த நொடியில் உங்கள் ஆற்றல் வீணாவது தடுக்கப்படுகிறது. இது ஏதோ இமயமலைக்குச் சென்று செய்யும் பயிற்சி அல்ல. பேருந்தில் செல்லும்போது, வேலையில் இருக்கும்போது அல்லது ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும்போது கூட உங்களைச் சுற்றி நடப்பவற்றால் பாதிக்கப்படாமல் ஒரு பாறை போல உறுதியாக இருப்பதே பிரத்யாகாரம். இந்த நிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் உங்கள் மனச்சிறையின் முதல் பூட்டை நீங்கள் உடைத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். சிதறி கிடக்கும் உங்கள் சக்தியை இப்போது நீங்கள் சேமிக்க தொடங்கிவிட்டீர்கள். அந்த சக்தியை அடுத்து எங்கே திருப்ப வேண்டும்? அதுதான் 2வது படி. 2. தாரணை. பிரத்யாகாரத்தின் மூலம் வெளி உலகத்தின் சத்தத்தை அடக்கிவிட்டோம். இப்போது உங்கள் மனதிற்குள் அமைதி நிலவுகிறது. ஆனால் அந்த அமைதி நிலைக்க வேண்டுமானால் உங்கள் மனதிற்கு ஒரு வேலையை தர வேண்டும். அதுதான் 2வது படி, தாரணை. விவேகானந்தர் இதை மிக எளிமையாக விளக்குகிறார். மனதை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் அல்லது ஒரு புள்ளியில் கட்டி போடுவது. நம்முடைய மனது ஒரு கடிவாளம் இல்லாத குதிரையை போன்றது. அதற்கு ஒரே ஒரு திசையை காட்டி அங்கேயே அதை நிற்க வைப்பதுதான் தாரணை. விவேகானந்தர் ஒருமுறை அமெரிக்காவில் இருந்தபோது சில இளைஞர்கள் ஆற்றில் மிதந்து கொண்டிருந்த முட்டை ஓடுகளை துப்பாக்கியால் சுட முயன்று தோற்று கொண்டிருந்தனர். விவேகானந்தர் துப்பாக்கியை வாங்கி குறித்தப்பாமல் 12 முறை சுட்டார். அந்த இளைஞர்கள் ஆச்சரியப்பட்டு, உங்களுக்கு முன்பே துப்பாக்கி சுடத் தெரியுமா என்று கேட்டனர். அதற்கு அவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், இல்லை, நான் துப்பாக்கியை இன்றுதான் தொடுகிறேன். ஆனால் நான் எதை செய்தாலும்
என் முழு மனதையும் அந்த ஒரு புள்ளியில் வைப்பேன். இதுதான் தாரணை. நம்மில் பலர் ஏன் தோல்வி அடைகிறோம் தெரியுமா? நாம் ஒரு வேலையை செய்யும்போது நம்முடைய உடல் அங்கே இருக்கிறது, ஆனால் நம் எண்ணங்கள் எங்கோ அலைகின்றன. படித்துக் கொண்டிருக்கும்போது போனை பற்றிய கவலை, வேலை செய்யும்போது விடுமுறையை பற்றிய சிந்தனை. இப்படி உங்கள் கவனம் சிதறும்போது உங்கள் ஆற்றல், எனர்ஜி நீர்த்து போகிறது. விவேகானந்தர் சொல்கிறார், நீ ஒரு வேலையை செய்யும்போது மற்ற எல்லாவற்றையும் மறந்துவிடு. அந்த ஒரு வேலையே உன் உலகமாக இருக்கட்டும். தாரணை என்பது ஒரு பயிற்சியாகும், மெண்டல் மசில். ஒரு ஜிம்மிற்கு சென்று உங்கள் தசைகளை எப்படி வளர்க்கிறீர்களோ அதுபோல உங்கள் கவனத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். ஆரம்பத்தில் உங்கள் மனது ஒரு குரங்கு போல ஓடும். அதை அடிக்காதீர்கள், திட்டாதீர்கள். அது எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கிருந்து மெதுவாக அதை பிடித்து இழுத்து வந்து நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அந்த புள்ளியில் மீண்டும் நிறுத்துங்கள். ஒரு நாளைக்கு 100 முறை ஓடினாலும் 100 முறையும் அதை திருப்பி இழுத்து வருவதுதான் தாரணை. இந்த நிலையை நீங்கள் அடைந்துவிட்டால் உங்கள் மூளை ஒரு சாதாரண ஒளியாக இல்லாமல் ஒரு லேசர் ஒளியாக மாறும். லேசர் ஒளியால் வைரத்தை கூட துளைக்க முடியும். உங்கள் கவனம் ஒரு முறை ஒரு புள்ளியில் குவியத் தொடங்கிவிட்டால் மிக கடினமான ஒரு பாடத்தை 1 மணி நேரத்தில் உங்களால் படித்து முடிக்க முடியும். ஒரு சிக்கலான தொழிலை நொடியில் புரிந்து கொள்ள முடியும். கான்சென்ட்ரேஷன் என்பது ஏதோ மந்திரம் அல்ல. அது உங்கள் மனதை கட்டுப்படுத்தி ஒரே நேர்கோட்டில் செலுத்தும் கலை. உங்கள் லட்சியத்தை அடைய துடிக்கும் உங்களுக்கு இந்த தாரணைதான் மிக வலிமையான ஆயுதம். உங்கள் மனதை ஒரே புள்ளியில் குவித்து விட்டீர்கள். இப்போது அந்த புள்ளியில் எப்படி நிலைத்து நிற்பது? அதுதான் 3வது படி. 3வது தியானம். நாம் இப்பொழுது இறுதி படிக்கு வந்து விட்டோம். முதல் படியில் வெளியுலகை மறந்தோம். 2ஆம் படியில் மனதை ஒரு புள்ளியில் குவித்தோம். இப்பொழுது 3வது படி தியானம். தாரணைக்கும் தியானத்திற்கும் ஒரு நூலிழை அளவுதான் வித்தியாசம். தாரணையில் நீங்கள் முயற்சி செய்து கவனத்தை ஒரு இடத்தில் நிறுத்துகிறீர்கள். ஆனால் தியானம் என்பது அந்த ஒருமுகப்படுத்துதல், எந்த ஒரு தடையும் இல்லாமல் ஒரு நதி போல தடையின்றி ஓடுவது. சுவாமி விவேகானந்தர் இதற்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்கிறார். ஒரு பாத்திரத்திலிருந்து தண்ணீரை ஊற்றினால் அது துளி துளியாக தனித்தனியாக விழும். ஆனால் அதே பாத்திரத்திலிருந்து தேனையோ அல்லது எண்ணெயையோ ஊற்றினால் அது இடையில் உடையாமல் ஒரே சீரான கோடாக விழும் அல்லவா? அந்த இடைவிடாத ஓட்டம்தான் தியானம். உங்கள் மனதிற்கும் நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு லட்சியத்திற்கும் இடையே வேறு எந்த எண்ணமும் குறுக்கிடாத அந்த உன்னதமான நிலைதான் தியானம். நம்மில் பலர் தியானம் என்றால் ஏதோ கண்களை மூடிக்கொண்டு அமர்வது என்று நினைக்கிறோம். ஆனால் விவேகானந்தர் சொல்லும் தியானம் என்பது ஒரு சூப்பர் பவர். நீங்கள் ஒரு வேலையை செய்யும் போது உங்களை சுற்றியுள்ள உலகம் மறைந்து கால நேரம் தெரியாமல் அந்த வேலையோடு நீங்கள் ஒன்றாக கலந்து விடுவீர்கள் என்றால் அதுதான் தியானம். ஒரு ஓவியன் தன் ஓவியத்தோடு ஒன்றாகும் போது, ஒரு மாணவன் தன் பாடத்தோடு ஒன்றாகும் போது அங்கே தியானம் நிகழ்கிறது. அந்த நிலையில் உங்கள் ஆழ்மனதின் சப்கான்ஷியஸ் மைண்ட் கதவுகள் திறக்கின்றன. விவேகானந்தர் கூறுகிறார், தியானத்தின் மூலம் ஒரு சாதாரண மனிதன் கூட தேவனாக்கப்படலாம். ஏனெனில் தியான நிலையில் இருக்கும்போது உங்கள் மூளையின் தேவையற்ற சத்தங்கள் அடங்கி பிரபஞ்சத்தின் பேரறிவு உங்களுக்குள் இறங்கத் தொடங்குகிறது. புதிய கண்டுபிடிப்புகள், கவிதைகள் மற்றும் மாபெரும் புரட்சிகரமான யோசனைகள் அனைத்தும் இந்த தியான நிலையில்தான் பிறந்திருக்கின்றன. உங்கள் மனதை நீங்கள் முழுமையாக கட்டுப்படுத்தி இந்த நிலைக்கு கொண்டு வரும்போது உங்களுக்கு தெரியாத ரகசியம் என்று இந்த உலகில் எதுவுமே இருக்காது. ஆனால் இது ஒரே நாளில் கைகூடாது. அபியாசம் எனப்படும் இடைவிடாத பயிற்சி இதற்கு தேவை. உங்கள் மனது ஒரு முரட்டு குதிரையைப் போல உங்களை தூக்கி எறிய பார்க்கும். ஆனால் நீங்கள் பொறுமையோடும் வைராக்கியத்தோடும் அதை தியான நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும். தியானம் கைகூடும் போது உங்கள் முகத்தில் ஒரு தனி தேஜஸ் உண்டாகும். உங்கள் சொற்களில் ஒரு காந்த சக்தி பிறக்கும். நீங்கள் எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறும். சுவாமி விவேகானந்தரின் இந்த ராஜயோக பயணம் உங்களை ஒரு சாதாரண மனிதனாக பார்க்கவில்லை, உங்களை ஒரு வெல்ல முடியாத சக்தியாக பார்க்கிறது. எழுமின் விழிமின் குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின் என்ற அவரது முழக்கம் உங்கள் மனதை நீங்கள் வெல்லும் போது மட்டுமே முழுமை பெறுகிறது. இந்த 3 படிகளையும் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க தொடங்கினால் நீங்கள் நினைத்ததை விட பெரிய சாதனைகளை உங்களால் படைக்க முடியும். அந்த பயணத்தை இன்றே தொடங்குங்கள்.